பார்த்து போடா. ஏய் ஹலோ, மைக் டெஸ்டிங். சார் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. நாம இன்டர்வியூக்குள்ளே போகலாமா? ரெடி சார். சார் చెప్పేది இல்லையா சார் ரேடியோவில் தானே பேசுகிறீங்க, வாய்ஸ் தெரியுது சார். அதான் தேவையில்ல. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜேடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் சமீபத்தில் பரவலாக பேசப்பட்ட 3301 கேஸில் முக்கிய ஆதாரங்களை கண்டுபிடிச்ச டிகேட் மீடியாவில் ஒர்க் பண்ணுற மேத்யூவோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ஆதி நம்ம கூட இருக்கார். வணக்கம் ஆதி. இது எங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான கேஸ். இந்த கேஸ் உங்களுக்கு போனதுலேருந்து நாங்கள் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் மேத்யூ, நான் ரகு பேசுகிறேன். நானே கால் பண்ணுறேன். குட். இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? நேற்று நடந்த இன்சிடென்ட் பற்றி எதுவும் தெரிய வந்துச்சா? அதை பற்றி இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடைக்கல. அதுக்காக தானே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா. நானும் இந்த கேஸ் விஷயமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுவே என் வேலை விஷயமா எதுவும் பேசுனீங்களா? இந்த கேஸில் ஏதாவது முக்கியமான விஷயங்களை எவிடன்ஸோடு சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கொடுத்த டைம்குள்ளே செஞ்சால் மட்டும். இதுவே தேங்க்யூ. இந்த கேஸை சால்வ் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதா இருந்துச்சு. அதனால் இந்த கேஸ்க்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேன். சாதாரணமாக கொலை பண்ணுற சைக்கோ எல்லாரையும் பார்க்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். அதனால் நம்ம அவனுக்கு வச்ச பேர் சம்பவ இடத்துக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்களை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி எங்களுக்கு கிடைச்சது தான் அந்த புக்கு. எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போனோமா, இங்கே இரு, வந்துடுறேன். பாஸ் எங்கே பாஸ் போகிறீங்க? நானும் வரேன். வாஷ்ரூம் போகிறேன், வரியா? நீங்களே போயிட்டு வாங்க.
ஏன்டா கத்துன? பாஸ் நீங்களா? அவனை புடிங்க பாஸ். எவனடா? அவன் போனை புடிக்கிட்டு போறான் ஓடுறான் பாஸ். போனை புடிங்கிட்டு போறானா? ஆமா, நீங்க கொடுத்த கேஸ் ஃபைல்ல போனை போட்டு வச்சிருந்தேன், புடிக்கிட்டான். டேய், கேஸ் ஃபைலா? அப்ப அதுல இருந்து புக்கு? அதையும் தான் புடிக்கிட்டு போயிட்டான். டேய், முக்கியம்டா அந்த புக்கு. கேஸை சால்வ் பண்ணாதான் ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கிறதா இருந்துச்சு. அது போனா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளே என் போன் இருந்துச்சு. அவனை துரத்த ஆரம்பிச்சான். ஆதி, பேக் கிடைச்சா? ஓடாங், எந்த போட்டா போனா? இவ்வளவு தூரம் மிஸ் ஆக்கிட்டாங்கடா. பாஸ் போன் கிடைச்சிருச்சு பாஸ். பாஸ் ஏதோ அண்ணன் நம்பர். ஹலோ, இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உண்மையான பிரச்சனையே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜேடி, நீங்கள் கேட்டிருக்கிறது HW ரேடியோ ஸ்டேஷன்.